ஓகே பார்க்க சான்ஸே இல்ல. ரிமோட் கையிலேயே இருக்கும். சோ ரெண்டு வச்சு அப்படியே இது கொஞ்சம் இப்படி வச்சா இதாகும். ட்ரை பண்ணுங்க. போட்டு விட்டு நீ வாழணும் நான் சாகணும். கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அதாவது டைரக்டா அடிச்ச மாதிரி இருக்கும்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்ப எதை பயன்படுத்த போறீங்க? எல்லாமே போர் அடிச்சிருச்சு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். அருவா இருந்துச்சு, தம்பி எடுத்துருவாங்க. ஐயோ குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. ஓகே, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களா கல்யாணத்துக்கு முன்னாலே எடுத்துக்கணும். வேற யாரும் அடிக்கிற அடப்பாவீங்களா? நான் ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். சார் நீயே நானாலே இந்த ரவுண்ட் தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னால எங்க ஆளக்கானம். சீக்கிரம் வாப்பா. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கை கட். டீச்சர் தானே நீங்க? சொல்லல கரெக்டா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சார் இதுல இருக்கிற மெயின் ஆயுதம் எதுவுமே கிடையாது சார், அவன் நகம் தான் சார். எனக்கு இந்த கண்ணத்துல எல்லாம் பாருங்க, அந்த மார்க்லாம் என்னோடது தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அப்படியே ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார், இப்படி வச்சு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 இயர் தான். 1 இயருக்கே ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு மூஞ்சி. நம்ம கையில எதுவும் இல்ல. இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸா அடிச்சிடறாங்க. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். சில டைம் பேசிக்கிட்டே இருப்போம், எந்த கோவத்துல இருக்காங்க தெரியாது. பாட்டில் தண்ணியோட எடுத்து அடிச்சாங்கன்னா இவங்க தூக்கி போடுற ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும், ஆனா கிட்ட வரும்போது ரொம்ப ஃபோர்ஸா வரும். அது மாதிரி ஒரு வாட்டி அடிச்சப்போ கண்ணுல பட்டுருச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? நான் அதுதான் சொல்லுவேன், நீ எப்பயுமே நீ எதை வச்சு அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு அடி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அது மாதிரி அடிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதானே உலக வழக்கம். எப்பவுமே நான் சொல்லுவேன், பாட்டில் அடிக்கிறப்ப உள்ள தண்ணி. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. கார் ஓடிட்டு இருப்போம், அப்ப நம்மளால எதுவுமே தடுக்க முடியாது. அவ ஸ்லோவா தான் அடிப்பான்னு நினைச்சிட்டு நான் ஏதாவது திரும்பிடுவோம். தப்புன்னு பல்லு குத்தி ரத்தம் வர்றப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கும்? அப்பயே கோவம் வரும். ஆனா திருப்பி நம்ம பழசெல்லாம் நினைச்சு பார்ப்போம். கொட்டுனதுக்கே நம்ம திருப்பி நம்மளே 100 கொட்டு கொட்டுற மாதிரி இருக்குன்ற சூழ்நிலை. நம்மளே நம்ம வாயில குத்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? செத்துருப்பேன். ரெண்டு பேருமே படுத்துட்டு இருப்போம் சார். பக்கத்துல வந்துட்டு தலைக்காணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி அடிக்கிறது சார். அப்போ வாயில இருந்து பிளட்லாம் வந்திருக்குது சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். மோஸ்ட்லி வந்து அவர் ஃபேஸ்ல அடிக்கணும் அப்படின்லாம் வந்து எய்ம் பண்ணதெல்லாம் இல்ல சார். போய் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அடிச்சிருக்கா. 2 நாளுக்கு முன்னாடி அடிச்சிருக்கா. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? just 2 days back நீங்க ஹர்ட் பண்ணதா தம்பி கம்ப்ளைன்ட் பண்றாங்க. இன்டென்ஷன்லாம் கிடையாது, அடிக்கணும்ன்ற இன்டென்ஷன் இருக்கும், பட் ரத்தம் வரணும்ன்ற இன்டென்ஷன்லாம் இருக்காது சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதுல மறைமுக தாக்குதல் வேற இருக்கு சார். என்னது இது? அப்படின்னா ஆபரேஷனா? இது டிவி பார்த்துக்கிட்டு பின்னாடி கூட வந்து கையை மிதிச்சிட்டு போயிருது. அது அந்த நகைக்கண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா உயிரே போயிடும். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல, இதை இதுக்காகவே நான் 2 தடவை செக் பண்ணிருக்கேன். அப்படியே? ஆமா, அந்த 2 தடவையும் அட்டெம்ப்ட் கரெக்டா பண்ணிருக்காங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? தெரிஞ்சுதான் சார்